அடுத்ததாக இந்திய வெளிவிவகார செயலரினுடைய இலங்கை விஜயம் பலருடைய கவனத்தையும் பெற்றிருந்தவர். இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அண்மையில் இலங்கைக்கு மேற்கொண்டிருந்த உத்தியோகபூர்வ விஜயம் இரு நாடுகளுக்கிடையே ஒரு வழக்கமான ராஜதந்திர சந்திப்பாக மட்டும் இது பார்க்கப்படவில்லை. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர், வெளிவிவகார அமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களையும் தனித்தனியாக சந்தித்தது இந்த விஜயத்தினுடைய அரசியல் முக்கியத்துவத்தை உயர்த்தியிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா இலங்கை உறவானது அது மிகப்பெரிய நெருக்கம் அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள், குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய நிதி மற்றும் மனிதாபிமான உதவிகள் இரு நாடுகளின் உறவுக்கு புதிய பரிணாமத்தை வழங்குகின்றன. அதனைத் தொடர்ந்து பொருளாதாரம், பாதுகாப்பு, எரிசக்தி இணைப்பு மற்றும் முதலீடு ஆகிய துறைகளின் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்திய வெளிவிவகார செயலாளரின் இந்த விஜயம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்வதற்கும் புதிய ஒத்துழைப்புகளை உறுதிப்படுத்துவதற்குமான முயற்சியாக கருதப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்க தலைவர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவின் உட்கட்டமைப்பு முதலீட்டு திட்டங்கள், பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல், இந்தியா இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தினை புதுப்பித்தல் போன்றவற்றினை இந்திய ரூபாய் அடிப்படையிலான நிதி ஒத்துழைப்பு, சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம், இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துதல் ஆகிய விடயங்கள் முக்கியமான ஒரு பேசு பொருளாக ஆராயப்பட்டது. இந்த விஷயத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று தமிழ் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற தனிப்பட்ட சந்திப்பு. இது வரலாற்று ரீதியாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய அரசியல் நிலைமைகள் குறித்து இந்தியா தொடர்ச்சியாக ஒரு அக்கறையை காட்டி வருகின்றது. ஆனால் அரசியல் அதிகார பகிர்வு 13வது திருத்தச் சட்டத்தினுடைய முழுமையான அமலாக்கம், வடக்கு மற்றும் கிழக்கினுடைய அபிவிருத்தி, காணி மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினைகள், மீனவர் பிரச்சினை போன்ற விடயங்கள் இந்த சந்திப்புகளில் விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இந்திய தரப்போ அல்லது தமிழ் கட்சிகளும் முழுமையான விவாதங்களை வெளியிடாத போதிலும் இந்த தமிழர் அரசியல் நிலைமைகளை இந்தியா தொடர்ந்தும் கவனித்து வருவதை இந்த சந்திப்பு மீண்டும் வெளிப்படுத்தியிருக்கிறது. அதாவது இலங்கை இந்திய பெருங்கடல்களில் முக்கியமான புவிசார் அரசியல் இடத்தை பெற்ற நாடாகும். ஆனால் இந்த இந்தியா 3 முக்கிய நோக்கங்களை தொடர்ந்து முன்னிறுத்தியிருக்கின்றது. இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், சீனாவின் அதிகரித்து வரும் செல்வாக்கை சமநிலைப்படுத்துதல், பொருளாதார மற்றும் உட்கட்டமைப்பு முதலீடுகள் மூலம் நீண்டகால கூட்டாண்மையை உறுதிப்படுத்துதல், தமிழர் அரசியலுக்கான சாத்தியமான தாக்கம், தமிழ் அரசியல் கட்சிகளுடன் இந்தியா தொடர்ந்தும் தொடர்பை பேணுவது, வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் கோரிக்கைகள் இன்னும் இந்தியாவினுடைய வெளிநாட்டு கொள்கையில் இடம்பெற்று வருவதை காட்டுகின்றது. என்றாலுமே கூட இந்தியாவினுடைய அணுகுமுறை தற்போது முந்தைய காலத்தை விட மாறுபட்டதாகவே இருக்கிறது. தற்போது இந்தியா ஒரு அரசியல் தீர்வை வலியுறுத்துவதோடு அபிவிருத்தி, பொருளாதார முன்னேற்றம், மக்களுடைய வாழ்வாதார மேம்பாடு ஆகியவற்றையும் சமமான முக்கியத்துவத்துடன் அணுகுகின்றன. இந்திய வெளிவிவகார செயலாளருடைய இந்த விஜயம் ஒரு மரியாதை நிமித்தமாக ராஜதந்திர சந்திப்பு மட்டுமல்ல, அது இந்தியா இலங்கை உறவின் அடுத்த கட்டத்தையும் வடிவமைக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் இந்தியா, மறுபுறம் தமிழ் அரசியல் விவகாரங்கள் மீதான தனது பாரம்பரிய அக்கறையை தொடர்ந்தும் வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த சந்திப்புகளில் நடைபெற்ற கலந்துரையாடல்களின் நடைமுறை விளைவுகள் அடுத்த சில மாதங்களில் வெளிப்படலாம். குறிப்பாக இந்த அதிகார பகிர்வு, வடக்கு கிழக்கு அபிவிருத்தி, இந்திய முதலீட்டு திட்டங்கள் மற்றும் இருதரப்பு ஒப்பந்தங்களின் முன்னேற்றம் ஆகியவை இந்த விஜயத்தின் உண்மையான வெற்றியை தீர்மானிப்பது ஒன்றாக பார்க்கப்படுகின்றன. இது ஒரு முக்கிய காரணியாகவும் அமைந்திருக்கின்றன.